10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. பாருங்க எக்ஸசைஸ் 10.2 முடிஞ்சது. அடுத்து 10.3ல பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ நம்ம இதில் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணணும். எந்த மாதிரினா இப்போ நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு ஈக்குவேஷன், இப்போ எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் அந்த டைப் வச்சு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வர ஈக்குவேஷன்ஸை வச்சு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. புரியுதா பாருங்கள். இன் ஜென்ரல் இஃப் வி ஹேவ் அன் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா C1 C2 etc. Cn equal to 0 containing n arbitrary constants C1 C2 C3 etc. Cn, then by differentiating n times we get n plus 1 equations in total. இப்போ இதில் ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. நம்ம பர்டிகுலராக பார்க்கும்போது இப்போ ஒரு XY ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் இப்போ x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் C ஈக்குவல் டு 0. இப்போ அந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது வந்து வேரியபிள்ஸ். இப்போ சிங்கிறது கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது அதை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்ட் எலிமினேட் ஆயிடுச்சுன்னா அதுதான் நமக்கு ரெக்யூர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சப்போஸ் அந்த கான்ஸ்டன்ட் எலிமினேட் ஆகலை அப்படின்னா அப்போ நம்ம ஏதாவது சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி, அதாவது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை கிவன் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி ரெக்யூர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது அதில் 2 கான்ஸ்டன்ட் இருந்தால் 2 டைம்ஸ், அது மாதிரி 3 கான்ஸ்டன்ட்ஸ்னால் 3 டைம்ஸ். அப்போ எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கோ நம்ம அதை அத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். புரியுது? அது வந்து நம்ம பர்டிகுலராக ஒரு கான்ஸ்டன்ட் 2 கான்ஸ்டன்ட், இப்போ 1 கான்ஸ்டன்ட்னா 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிவன் ஈக்குவேஷன் ஒன்று நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி கொண்டு வந்த ஒரு ஈக்குவேஷன், அப்போ டோட்டலாக 2 ஈக்குவேஷன்ஸ் வந்துருமா? இப்போ அது மாதிரி சப்போஸ் 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிவன் ஈக்குவேஷன் ஒன்று ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன், 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இன்னொரு ஈக்குவேஷன். அப்போ டோட்டலாக நமக்கு என்ன வந்துடும், டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுத்த 2 ஈக்குவேஷன்ஸ் ப்ளஸ் கிவன் ஈக்குவேஷன் வந்து அப்போ டோட்டலாக எவ்வளோ ஈக்குவேஷன் வந்து நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் வரும். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரணும். அதான் சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரி நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுறோன்னா n கான்ஸ்டன்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். பாருங்கள், இன் ஜென்ரல் இஃப் வி ஹேவ் அன் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா C1 C2 C3 etc. Cn equal to 0 containing n arbitrary constants C1 C2 C3 up to Cn. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா XY வேரியபிள் C1 C2 Cnலேருந்து n ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போ கண்டெய்னிங் n ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் தென் பை டிஃபரன்ஷியேட்டிங் n டைம்ஸ். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும், 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருந்தால் 2 டைம்ஸ். அப்போ இதில் டோட்டலாக நமக்கு எவ்வளோ கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது பாருங்கள், n கான்ஸ்டன்ட்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் பாருங்கள். தென் பை டிஃபரன்ஷியேட்டிங் n டைம்ஸ் we get n plus 1 equations in total. அப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுத்த ஒரு டைம், அதாவது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், அப்புறம் செகண்ட் கான்ஸ்டன்ட்னால 2 டைம்ஸ், n கான்ஸ்டன்ட் போல n டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறோமா, அதில் n ஈக்குவேஷன்ஸ் இருக்குமா ப்ளஸ் கிவன் ஈக்குவேஷன் 1. அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் பாருங்கள், n plus 1 equations in total. அதான் சொல்லியிருக்கோம் பாருங்கள். இன் ஜென்ரல் if we have an equation f of x comma y comma C1 comma C2 comma etc. Cn equal to 0 containing n arbitrary constants C1 C2 C3 up to Cn, then by differentiating n times we get n plus 1 equations in total. Okay va? If n arbitrary constants C1 C2 C3 etc. Cn are eliminated, we get a differential equation of order n. அப்போ என்ன ஆயிரும் பாருங்க, நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுக்கும்போது லாஸ்ட்டாக எடுக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அங்கே வந்த n ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸுமே என்னவாகும், எலிமினேட் ஆகி அந்த ஆர்டர் நம்ம எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுற ஹையஸ்டா n டைம்ஸ். அதனால் ஆர்டர் n-ல் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிரும். புரியுது பாருங்க. இஃப் n ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் எலிமினேட்டட்
we get a differential equation of order n. இப்போ சப்போஸ் நம்ம டிகிரி ஒரு டைம் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ ஆர்டர் 1 இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ சப்போஸ் 2 கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ அந்த 2 கான்ஸ்டன்ட்ஸ் எலிமினேட் ஆகி ஆர்டர் 2ல் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிரும். அதான் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 3 கான்ஸ்டன்ட்ஸ் 4 கான்ஸ்டன்ட்ஸ் அந்த மாதிரி வரும்போது இப்போ நமக்கு இதில் n கான்ஸ்டன்ட்ஸ்னால அந்த n கான்ஸ்டன்ட்ஸும் எலிமினேட் ஆகி ஆர்டர் nல் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிடும். அதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம சம் பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க உனக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். எக்ஸாம்பிள் 10.2 பாருங்கள். எக்ஸாம்பிள் 10.2 ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின். இப்போ இதில் ஈக்குவேஷன் டைரெக்டாக கொடுக்கல, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம தான் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் the family of all straight lines passing through the origin. அப்போ இதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின், அதாவது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிற அந்த ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஈக்குவேஷன் இருக்குல்லையா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நமக்கு பாசிங் த்ரூ த ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் இஸ் என்ன வரும், படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸ்லேயே. ப்ளஸ் சின்னு வந்துச்சுன்னா அது டஸ் நாட் பாசஸ் த்ரூ ஆரிஜின். இதில் சி வராதனால இது வந்து பாசஸ் த்ரூ ஆரிஜின். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பாருங்கள், டயக்ராம் போட்டுருக்கு பாருங்கள். இது வந்து ஆரிஜின். இப்போ இது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், ஏன்னா அங்கே எம்மோட வேல்யூ நமக்கு 1. ஸோ இந்த இது இப்போ ஒய் ஈக்குவல் டு 2x, ஒய் ஈக்குவல் டு அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வருங்க. எம்முக்கு பதிலாக ஒரு கான்ஸ்டன்ட் வந்துச்சுனால இது என்ன மீனிங், பாசிங் த்ரூ த ஆரிஜின். இந்த சைடு வர்றது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஓகேவா? பார்த்துக்கோ. இதுதான் நமக்கு இந்த ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் அந்த மாதிரி வரது டயக்ராம். ஒவ்வொரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்து போட்டுக்கணும், எந்த கான்ஸ்டன்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒய் ஈக்குவல் டு 1/2x, இது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு 2x. பாருங்கள், இந்த சைடு வரது லெஃப்ட் சைடில் வரது ஒய் ஈக்குவல் டு -x. இப்போ இதிலே கொஞ்சம் தள்ளி போட்டால் ஒய் ஈக்குவல் டு -2x. அந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸோட ஈக்குவேஷன்ஸ் வரும். இதுதான் நமக்கு அந்த ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் உனக்கு லைன்ஸோட டயக்ராம் வரும். ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் இஸ் என்ன பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு mx. அப்போ இதில் நமக்கு எத்தனை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது, ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் இஸ் ஒய் ஈக்குவல் டு mx. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், m is an arbitrary constant. அப்போ டிஃபரன்ஷியேட் 1 with respect to x on both sides. அப்போ இங்கே ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதுமா? அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். y ஈக்குவல் டு mx என்ன பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், dy/dx. ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது என்ன வரும், dy/dx ஈக்குவல் டு mxஐ வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், mன்னு கிடைக்குமா? ஏன்னா எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணால் 1. அப்போ என்ன கிடைக்குங்க, dy/dx ஈக்குவல் டு mன்னு வரும். dy/dx ஈக்குவல் டு m. இப்போ இதை நம்ம ஆன்சராக எழுதிட முடியாது. ஏன்னா நமக்கு என்னவாகணும், லாஸ்ட் அவர் இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வந்து எலிமினேட் ஆகணும். ஆனால் இங்கே வர ஆன்சரில் எப்படி இருக்குது, நமக்கு கான்ஸ்டன்ட் இருக்குது, ஆனால் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான். ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருந்தால் ஒரு டைம் மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வரும், dy/dx ஈக்குவல் டு m. அப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா m. ஆக்சுவலாக இது என்ன மீனிங், m ஈக்குவல் டு dy/dx. அப்போ அந்த m ஈக்குவல் டு dy/dx நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1ல் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போ இந்த mக்கு பதிலாக dy/dx அப்ளை பண்ணிட்டா இந்த கான்ஸ்டன்ட் ரிமூவ் ஆயிருமா இல்லையா? பாருங்கள், அப்போ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் 1 which implies y ஈக்குவல் டு mங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், dy/dx. அப்போ dy/dx இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். அந்த எக்ஸை தான் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம், புரியுது? அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு dy/dx அப்படிங்கிறதா நமக்கு ரெக்யூர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக தெரியும், அதில் வந்து ஒரு dy/dxஓ இல்லை dx/dxஓ இல்லை நமக்கு dx dy டேர்மோ கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு dy/dx. பாரு, இதில் பாருங்கள் அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்காது, mங்கிற டேர்ம் இதில் இருக்காது. ஓகேவா? இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ரெக்யூர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின் அதை வச்சு தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு mx. இதில் ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. நம்ம அதனால் அதை ஒரு டைம் மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆனால் டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னே வர ஆன்சர் எழுதிடக்கூடாது, அதில் நமக்கு கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த m ஈக்குவல் டு dy/dxன்னு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், y ஈக்குவல் டு dy/dx இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். அந்த எக்ஸை ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம். அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு dy/dx
dx அப்படிங்கிறதா ரெக்யூர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? அடுத்து எக்ஸசைஸ் 10.3ல ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைன் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப், அதில் 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 சப்டிவிஷன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு, ஆல் நான் வெர்டிக்கல் லைன்ஸ் இன் எ பிளேன். இப்போ நம்ம ட்ரா பண்ணுற லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், நான் வெர்டிக்கல் லைன்ஸ். வெர்டிக்கல் லைனாக இருக்கக்கூடாது. அப்போ வெர்டிக்கல் லைனாக இருக்கக்கூடாதுன்னா ஹரிசாண்டலாக தான் இருக்கணுங்கிறது மீனிங் கிடையாது. வெர்டிக்கல் இல்லாமல் ட்ரா பண்ணணும். நம்ம இப்போ இந்த கிராஸ் அந்த மாதிரி கூட வரலாம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி வர லைன் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வெர்டிக்கல்னு சொல்ல மாட்டோம், ஹரிசாண்டல்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. அதாவது வெர்டிக்கலாக இல்லாமல் இருக்கணும், நான் வெர்டிக்கல் லைன்ஸ். அதே போல் அடுத்தது வந்து நான் ஹரிசாண்டல் லைன்ஸ், ஹரிசாண்டலாக இல்லாத லைன்ஸை நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த மாதிரி லைன்ஸோட ஃபேமிலியை வச்சு நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இதோட ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வரோம். ஓகேவா? பாருங்கள், ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் ஆல் நான் வெர்டிக்கல் லைன்ஸ் இன் எ பிளேன். செகண்ட் கொஸ்டின், ஆல் நான் ஹரிசாண்டல் லைன்ஸ் இன் எ பிளேன். இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் எனி நான் வெர்டிக்கல் லைன் இன் எ பிளேன் இஸ். இப்போ நமக்கு ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், இப்போ தான் பார்த்தோம், ஒரு எக்ஸு ஒரு ஒய் ஒரு கான்ஸ்டன்ட்டு அது வரணும் இல்லையா. அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கலாமா. இது வந்து நமக்கு எப்படி இருக்கலாம், அதாவது நான் வெர்டிக்கலாக இருக்கலாம், நான் ஹரிசாண்டலாக இருக்கலாம். இதில் கண்டிஷன் மெயினாக என்னென்னு பார்க்கணும். இது வந்து ஒரு ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், நான் வெர்டிக்கல். ஆக்சுவலாக நான் வெர்டிக்கல் அப்படின்னா என்ன, வெர்டிக்கல் அப்படிங்கும்போது நம்ம இருக்கும் parallel to y ஆக்சிஸாக இருக்குமா, parallel to y ஆக்சிஸ். இப்போ parallel to y ஆக்சிஸ்னால் நமக்கு என்ன, y ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட், y ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். அப்போ y ஈக்குவல் டுன்னு ஒரு வேல்யூ வரணும். அப்போ இந்த b என்னவாகக்கூடாது, நமக்கு 0 ஆகக்கூடாது. ஏன்னா b 0 ஆகிடுச்சுன்னா இது நமக்கு என்னவா இருக்க முடியாது, வெர்டிக்கலாக இருக்க பார் b. இப்போ by ஈக்குவல் byயில் இங்கே நமக்கு வந்து b ஈக்குவல் டு 0ன்னு போகிறோம். அப்போ b ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது இந்த டேர்ம் என்னவாயிரும், நமக்கு 0 ஆயிரும் இல்லையா. அதனால் b என்ன எடுத்துக்கிறோம், நாட் ஈக்குவல் டு 0. அப்போ the equation of any non-vertical line in a plane is ax plus by plus c equal to 0. வெர்டிக்கல் அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், அதாவது வெர்டிக்கல்னா y ஈக்குவல் டு, வெர்டிக்கல்னா x ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்னு வரும். x ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட், அதான் x a பிலாங்ஸ் டு r. x ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்னா இந்த டேர்ம் 0 ஆகக்கூடாது. ஓகேவா? அப்போ x வந்து நமக்கு a வந்து பிலாங்ஸ் டு rனு கொடுத்துட்டாங்க. இது 0வாக இருக்கலாம், 0 இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது என்ன ஆகக்கூடாது பாருங்கள், நாட் ஈக்குவல் டு 0. அதான் அங்கே சொல்லிக்க பாருங்கள், வென் b ஈக்குவல் டு 0 x ஈக்குவல் டு எ வெர்டிக்கல் லைன். அதாவது b வந்து 0வாக இருந்துச்சுன்னா இது வந்து வெர்டிக்கல் லைன். b வந்து 0வாக இருந்தால் b ஈக்குவல் டு 0னா என்ன மீனிங், இந்த டேர்ம் 0 ஆகிடுமா. அப்போ x ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட், அப்போ இது என்னவாக இருக்கும், ஒரு வெர்டிக்கல் லைனாக இருக்கும். அப்போ b நாட் ஈக்குவல் டு 0னா தான் நமக்கு என்னவாக இருக்கும், அது நான் வெர்டிக்கல் லைன். புரியுது? அதாவது b ஈக்குவல் டு 0, இது 0 ஆகிடுச்சு அப்படின்னா x ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட், அப்போ அது வெர்டிக்கல் லைன். அது நமக்கு என்னது, x ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட், அப்போ வெர்டிக்கல் லைன். அப்போ இங்கே என்னவாகக்கூடாது, b 0 ஆகக்கூடாது. அப்போ b நாட் ஈக்குவல் டு 0னா தான் இது என்னவாக இருக்கும், நான் வெர்டிக்கல் லைன். நல்லா இந்த இடத்துல கவனித்து பார்த்துக்கோங்க. அப்போ வென் b நாட் ஈக்குவல் டு 0னா இந்த என்ன சொல்ல, நான் வெர்டிக்கல் லைன் ஃபேமிலியாக இருக்கும். அப்போ ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0, a பிலாங்ஸ் டு r. a வந்து எது வேணுமா இருக்கலாம், அதே போல் தான் c எந்த கான்ஸ்டன்ட் வேணுமா இருக்கலாம். ஆனால் b நமக்கு என்னவாக இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0, 0வாக இருக்கக்கூடாதுங்கிறனால இதில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறதுனா a அண்டு c மட்டும்தான். a, c மட்டும்தான் நமக்கு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் வரதுனால 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். அப்போ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் பாருங்கள், டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 2 டைம்ஸ் பண்ணுறோமா. அப்போ ஃபஸ்ட்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுங்கள். ax-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ண ஒரு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ a இன்ட்டு 1 என்ன கிடைக்கும், a. அடுத்து b இன்ட்டு b கான்ஸ்டன்ட், y வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் y டேஸ் ஈக்குவல் டு c டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வேல்யூ 0. அப்போ ப்ளஸ் 0ன்னு வருமா, அதனால் இங்கே விட்டுறோம். அப்போ ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். புரியுதா பாருங்கள், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ a இன்ட்டு 1 a, b இன்ட்டு y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டேஸ். அப்போ by டேஸ் ஈக்குவல் டு 0. இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ல் b 0 ஆகிடுச்சுன்னா இது வெர்டிக்கல் லைன். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது நான் வெர்டிக்கல் லைன், அதனால் இங்கே b நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ அது வந்து நமக்கு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்போ எது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், a அண்டு c மட்டும்தான். அப்போ 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் a ப்ளஸ் by டேஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், திரும்ப இதை எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வேணும், 0 வேணுமா. by டேஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் b இன்ட்டு y டேஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டபுள் டேஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 0 பை b நமக்கு என்ன வேணும், 0. அப்போ y டபுள் டேஸ் ஈக்குவல் டு
0 ஆர் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். இதுதான் நமக்கு ரெக்யூர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பாருங்கள் இங்கே 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போதே அந்த ஏசிங்கிற கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு எலிமினேட் ஆகிடுதா. அதனால் இதுதான் நமக்கு ரெக்யூர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் எனி நான் வெர்டிக்கல் லைன் இன் ஏ பிளேன் இஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதில் வந்து பி நாட் ஈக்குவல் டு 0. என்னது 0 ஆகிடுச்சுன்னா அது வெர்டிக்கல். அப்போ பி என்னவாகக்கூடாது 0 ஆகக்கூடாது. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதில் ஏ அண்ட் சி மட்டும்தான் நமக்கு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வரதுனால 2 டைம்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் a ப்ளஸ் b இன்ட்டு ஒய் டேஸ் ஈக்குவல் டு 0. அகைன் செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் a டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். b இன்ட்டு ஒய் டேஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் டபுள் டேஸ் ஈக்குவல் டு 0 ஆர் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ங்கிறது நமக்கு ரெக்யூர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதான் அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் நான் ஹரிசாண்டல் லைன்ஸ் இன் ஏ பிளேன். நான் ஹரிசாண்டல் லைன்ஸை வச்சு நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். இதே மாதிரி தான் அப்போ நமக்கு ஜென்ரலாக இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் நான் ஹரிசாண்டல் லைன் இன் ஏ பிளேன் இஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே வந்து நமக்கு என்னென்னா ஏ 0 ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஹரிசாண்டல் லைன். பாருங்கள் ஏ ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் லைன். ஒய் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் வருது நமக்கு ஹரிசாண்டல் லைன். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது நான் ஹரிசாண்டலா. அப்போ இங்கே ஏ என்னவாகக்கூடாது 0 ஆகக்கூடாது. அப்போ ஏ நாட் ஈக்குவல் டு 0. இங்கே பி எடுத்த மாதிரி இங்கே ஏ. அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ல் ஏ நாட் ஈக்குவல் டு 0, பி பிலாங்ஸ் டு ஆர். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸா. ஏன்னா என்ன வரும் நமக்கு ஏ அண்ட் பி வரும் இல்லையா. இதே மாதிரி தான் இப்போ இங்கே எப்படி நமக்கு ஏசி வந்துச்சு இல்லையா. இப்போ அது மாதிரி இங்கே என்ன வந்துடும் சி கண்டிப்பாக வரும். அடுத்தது வந்து இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் ஏ தான் அதே தான். அப்போ ஏ அண்டு சி தான். அப்போ ஏ இன்ட்டு இப்போ நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஸ் ஏன்னா இது வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஒய் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது இப்போ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு வெர்டிக்கல் லைன். அப்போ இது வந்து இங்கே எடுத்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம எடுத்துக்கிற லைன் வந்து ஒய். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் ஏ இன்ட்டு எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் பை dy வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ப்ளஸ் பி இன்ட்டு ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் சியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடுமா. அப்போ ஏ இன்ட்டு dx by dy ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இது வந்து 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு இல்லையா. அதனால் 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இதில் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். ஸோ அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் ஏ இன்ட்டு dx by dy டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டி ஸ்கொயர் எக்ஸ் பை dy ஸ்கொயர். ஏன்னா இதில் வந்து ஒய்யை டிபெண்ட் பண்ணி தான் லைன். அதனால் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ என்ன வந்து ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை dy ஸ்கொயர் ப்ளஸ் பியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குமா. இப்போ 0 பை ஏ நமக்கு என்ன வேடும் 0. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் டி ஸ்கொயர் எக்ஸ் பை dy ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். இப்போ இதுலையும் பாருங்கள் நமக்கு அந்த 2 கான்ஸ்டன்ட்ஸ் எலிமினேட் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ 2 டைம்ஸ் நம்ம செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஏன்னா 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுதான் நமக்கு ரெக்யூர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். திஸ் இஸ் த ரெக்யூர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் ஆல் நான் ஹரிசாண்டல் லைன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா டி ஸ்கொயர் எக்ஸ் பை dy ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதே நான் வெர்டிக்கல் லைனா டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இதில் மெயினாக நம்ம பார்க்கும்போது இதில் பி நாட் ஈக்குவல் டு 0 ஏ பிலாங்ஸ் டு ஆர். இதில் ஏ நாட் ஈக்குவல் டு 0 பி பிலாங்ஸ் டு ஆர். அந்த கான்செப்டை கரெக்டாக ஞாபகம் வச்சு அந்த ஈக்குவேஷனை 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணிடுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் touching the circle x square plus y square equal to r square. பாருங்க இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க form the differential equation of all straight lines touching the circle x square plus y square equal to r square. இப்போ நம்ம x square plus y square equal to r square அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதை டச் பண்ணிட்டு போகிற ஸ்ட்ரெயிட் லைனோட அப்போ அந்த மாதிரி நம்ம நிறைய லைன் வந்து ட்ரா பண்ண முடியும் இல்லையா. அப்போ அந்த லைனை வச்சு நம்ம என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். அப்போ இதில் நமக்கு இந்த ஆக்சுவலாக அந்த டச்சிங் அப்படிங்கிற மீனிங் வந்து டேன்ஜென்ட். அப்போ இந்த சர்க்கிளுக்கு ட்ரா பண்ணுற டேன்ஜென்டோட லைன்ஸை வச்சு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதில் டேன்ஜென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5th சாப்டரில் ஃபார்முலா இருக்கும். ஓகேவா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயருங்கிறது நமக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன். இதுக்கு ட்ரா பண்ணுற
டேஞ்சனோட ஈக்குவேஷன் எப்படி வரும்னா y ஈக்குவல் டு ஆக்சுவலாக நமக்கு ஒரு லைன் அப்படிங்கும்போது y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதில் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் பாரு, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா, அதுக்கு ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன வந்துடும், சி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர் வரும். இது வந்து 5th சாப்டரில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்போ y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே சியோட வேல்யூ தான் ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இஸ் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். இப்போ இதில் ஏன் எம்மை மட்டும் நம்ம ஆர்பிட்டரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இதில் ஆறுங்கிறது ரேடியஸ், அது ஃபிக்ஸ்டு. ஓகேவா, அப்போ எம்ங்கிறது நமக்கு என்னது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். அதாவது 2 கான்ஸ்டன்ட்ஸ் இதில் என்னென்னா ஒன்று ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட், இன்னொன்று ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ். இதில் ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்ங்கிறது ரேடியஸ், ரேடியஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ண வேல்யூ. இதில் எம்ங்கிற வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். அதனால் இதில் எம்ங்கிறது என்னென்னா ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். அப்போ இதில் ஒரே ஒரு நம்ம பார்த்தோன்னே ஆர் ஒன்று இருக்குது, எம் இருக்குது, 2 கான்ஸ்டன்ட் நினச்சிடக்கூடாது. அதில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இது, ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் இதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, அப்போ இதில் நமக்கு ரெக்யூர்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். இந்த ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது சர்க்குலரோட ஈக்குவேஷன் வச்சு கிடையாது, அந்த சர்க்கிளை டச் பண்ணிட்டு போகிற ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அதாவது டேஞ்சனோட ஈக்குவேஷன் வச்சு தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ y ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அதனால் இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், எம் மட்டும்தான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், ஆர் அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட். அப்போ அதனால் ஒரு டைம் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், என்ன வரும், ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை dx ஈக்குவல் டு mx, எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணனா 1, அப்போ 1 இன்ட்டு எம் என்ன வந்துடும் 1 வரும். இதில் ஆர் இருக்கு இல்லையா, ஆறுங்கிறது நமக்கு ஆறுங்கிறதும் கான்ஸ்டன்ட் தான், எம்ங்கிறதும் கான்ஸ்டன்ட், ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டரி தான் சொல்கிறோம். அதனால் அது நமக்கு என்ன தான் கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகிடும், 0 ஆகிடுமா. அப்போ இந்த செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள், dy பை dx ஈக்குவல் டு எம். நம்ம இதை வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக சொல்ல முடியாது, ஏன்னா இதில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ அதை எலிமினேட் பண்ணி சொல்கிறது நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ இந்த எம்மை எலிமினேட் பண்ண என்ன பண்ண, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஈக்குவேஷன்லேயே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ எம் ஈக்குவல் டு dy பை dx அப்படின்னு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் பாருங்கள், 1 ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் என்ன வரும், y ஈக்குவல் டு எம், எம் என்ன dy பை dx இன்ட்டு எக்ஸ், அதான் எக்ஸ் இன்ட்டு dy பை dx ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எம் என்ன dy பை dx த ஹோல் ஸ்கொயர். பாருங்கள் m இஸ் ஈக்குவல் டு dy பை dxன்னு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் பாருங்கள், 1 இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டு எக்ஸ், m என்ன பாருங்கள் dy பை dx, அப்போ m இன்ட்டு dy பை dx ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எம்ங்கிறது என்ன dy பை dx, அப்போ எம் ஸ்கொயர்னால dy பை dx ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dy பை dx லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வரும், y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dy பை dx, y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dy பை dx ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் dy பை dx த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ரூட்டையும் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக 2 சைட்ஸ் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வரும், y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dy பை dx த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வேணும், ப்ளஸ் ஆகிடுமா, ஆரை ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ரூட் கேன்சல் ஆகிடுமா. அப்போ என்ன ஒரு 1 ப்ளஸ் dy பை dx த ஹோல் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dy பை dx த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் dy பை dx ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத நமக்கு ரெக்யூர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா, பாருங்கள் இப்போ இதில் கொடுத்துருக்கிறது அந்த சர்க்கிளுக்கு ட்ரா பண்ணுற டேஞ்சனோட லைன்ஸ், அதெல்லாம் நமக்கு வர அந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். இது வந்து 5th சாப்டர் இருக்குது இந்த ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஒய் ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். இதில் ஆறுங்கிறது ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட், எம்ங்கிறது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். அதனால் இதை ஒரே ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy பை dx ஈக்குவல் டு எம் கிடைக்கும். அதனால் m இஸ் ஈக்குவல் டு dy பை dxை திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1லே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dy பை dx ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் dy பை dx த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக 2 சைட்ஸ் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன ஒரு y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dy பை dx ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும், ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிடும். இது நமக்கு ரெக்யூர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள்,
find the differential equation of the family of circles passing through the origin and having their centers on the x-axis. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள், the differential find the differential equation of the family of circles. அதாவது family of circles passing through origin, ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகணும், அண்டு having their centers on the x-axis. அப்போ அந்த சர்க்கிளோட சென்டர்ஸ் நமக்கு எப்படி இருக்கணும், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கணும், ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகணும், அந்த சென்டர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இது வந்து நமக்கு சர்க்கிளா, இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ சர்க்கிளோட சென்டர் எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற நம்ம பாயிண்ட் தான் என்ன சொல்லுவோம், ஒய் வேல்யூ 0, இப்போ 2,0, 3,0, 1,0 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து வந்து பாசிங் த்ரூ த ஆரிஜின், அப்போ ஆரிஜினுடைய பாஸ் ஆகிற மாதிரி இது எடுத்துக்கிறோம். ஓகேவா, இது வந்து சென்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கணும். இப்போ இது வந்து இந்த இடத்துல ஆரிஜின் எடுத்துக்கிற மாதிரி. ஓகேவா, இப்போ இந்த ஜென்ரலாக இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும், இதுவும் 5th சாப்டரில் ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஜென்ரல் ஈக்குவேஷன், அதாவது வித்தவுட் அதர் தேன் ஆரிஜின் பார்த்தோன்னா இங்கே வந்து x மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வரும். இதில் ஆறுங்கிறது ரேடியஸ், ஹச்கேங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா சென்டர், ஹச்கேங்கிறது நமக்கு என்ன சென்டர். அப்போ இங்கே சென்டர் அப்படிங்கிறது என்ன, a,0, சென்டருங்கிறது என்ன a,0. அப்போ ஹச்சுக்கு பதிலாக ஏ, கேக்கு பதிலாக 0 போட்டுக்கலாமா. அப்போ x மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நமக்கு இங்கே ஆர் ரேடியஸ் என்ன எடுத்துக்கிறோம்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்போ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வரும். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் பாசிங் த்ரூ ஆரிஜின் அண்ட் சென்டர் a,0. பாரு, இல்லைனா பாசிங் த்ரூ ஆரிஜின் அவங்களே கொடுத்துட்டாங்க, சென்டர் வந்து டேரெக்டாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் வேல்யூ 0 தானே, ஆனால் நம்ம ஜென்ரலாக a,0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதில் ரேடியஸ் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தானே ரேடியஸ், அப்போ ஆரிஜினால் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும் ஏ, அதனால் ரேடியஸ் வந்து நமக்கு என்னது ஏ. அப்போ x மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், இதில் a,0ங்கிறது சென்டர், ஹச்கேன்னு எடுப்போம், இங்கே a,0ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ்னால். அப்போ x மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ x மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதில் நமக்கு ஏங்கிறது என்ன பாருங்கள், ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஒன்று ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, என்ன வரும், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண கிடைக்கணும் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் 2 இன்ட்டு எக்ஸ், அதே மாதிரி தான். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் வர பிளேஸில் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஏ. இப்போ அகைன் எக்ஸ் மைனஸ் ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். அப்போ n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ, அகைன் எக்ஸ் மைனஸ் ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 தான், ஏன்னா யூஸிங் செயின் ரூல் போட்டால் வரும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை dxங்க பை யூஸிங் செயின் ரூல். அப்போ 2y இன்ட்டு dy பை dx ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகேவா, அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் 2y இன்ட்டு dy பை dx ஈக்குவல் டு 0. பாருங்கள், இது 2ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கா. ஸோ இப்போ டிவைடட் பை 2 ஆன் போத் சைட்ஸ். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணாங்க என்ன வந்துடும், எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0/2 நமக்கு என்ன வந்துடும், 0ன்னு கிடச்சிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குமா. அப்போ இதில் ஏ என்ன, ஏ ரைட் சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் லெஃப்ட் சைடு போனால் ப்ளஸ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டி இதெல்லாம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான் பாருங்கள். அப்போ என்ன வரும், x plus y into dy by dx equal to a கிடைக்குமா, that is a is equal to x plus y into dy by dx. பாருங்க, இப்போ x minus aங்கிறது minus y into dy by dx, அதில் a எடுத்தோன்னா x plus y into dy by dx. இது ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஒரு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 என்ன பாருங்கள், x minus a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இதில் x minus a அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், மைனஸ் y into dy by dx. அது ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், x minus a பதிலாக போட்டிங்கன்னா மைனஸ் y into dy by dx the whole square plus y square equal to aங்கிறது என்ன பாருங்கள், x plus y into dy by dx. ஸோ அப்போ a ஸ்கொயர்னால x plus y into dy by dx ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குமா. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர், dy by dx ஸ்கொயர் பண்ணால் dy by dx ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஏ என்ன எக்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், பி என்ன ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ அதை ஸ்கொயர் பண்ணனா ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ 2 இன்ட்டு ஏ வந்து எக்ஸு, பி என்ன
ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, ரைட் சைடு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ ரெண்டு டைம் நமக்கு என்ன வேர்டு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரைட் சைடு வந்தால் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம வந்துருச்சு இல்லையா. அதே போல் அந்த ஏங்கிற கான்ஸ்டன்ட் எலிமினேட் ஆகி கிடச்சிருச்சா, இதுதான் நமக்கு ரெக்யூர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பாருங்கள் டேரெக்டாக ஈக்குவேஷன் கொடுத்தா நம்ம அதை வச்சு போடலாம். ஈக்குவேஷன் கொடுக்கலனா கிவன் டேட்டாஸ் வச்சு நம்ம தான் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான், அது பாசிங் த்ரூ ஆரிஜின் கொடுத்துருக்கு. அண்டு தர் சென்டர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ சென்டர் நமக்கு என்ன a,0, ரேடியஸ் வந்து a. அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னால ஒரு டைம் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் ஒய் டி எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை டிஎக்ஸ் பை டிஏ கிடைக்கும். ஆனால் இதில் ஏங்கிற கான்ஸ்டன்ட் வரதுனால இதை எலிமினேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறது, ஏ வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஏ வேல்யூ ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதை நமக்கு ரெக்யூர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்.